இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் முயற்சியில் அரசு ஈடுபட்டால் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி தலைமை செயலகத்தை முற்றுகையிடுவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் பரந்தூர் வட்டார விவசாயிகள் நில உரிமை பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சண்முகம், விமான நிலையத்திற்கு மாற்று ஏற்பாட்டினை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நிலத்தை கையகப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. இந்த முயற்சிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். கட்டாயப்படுத்தி இந்த மக்களை வெளியேற்றுவது, நிலத்தை கையகப்படுத்துவது என்கிற முயற்சியில் தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபடுமானால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் இந்த பரந்தூர் வட்டார விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கிற போது தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். சென்னை வாழ்வதற்கு தகுதியற்ற நகரமாக சில 10 ஆண்டுகளில் மாறிவிடும் என்பதை நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். வெறும் வெப்பம் மட்டுமல்ல, இன்னைக்கு சென்னையை ஓரளவிற்காக வெள்ளத்திலிருந்து காப்பாற்றி கொண்டிருப்பது சென்னைக்கு மேற்கு பக்கமாக உள்ள அந்த நீர்நிலைகள் தான். அந்த நீர்நிலை அழித்துவிட்டால் சென்னை வெப்பமும் வெள்ளமும் என மாறி மாறி பேடலை சந்திக்கும் என்கிற எச்சரிக்கையோடு தான் நாங்கள் இந்த பரந்தூர் விமான திட்டத்தை வேண்டாம் என்று சொல்கிறோம். அந்த விவசாயிகளும் துறை நிற்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.